ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மத்தேயு புஸ்தகத்திலிருந்து 1லிருந்து 10ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிற முக்கியமான வினாவிடைகளை தான் பார்க்க போகிறோம். ஆபிரகாமின் குமாரன் என அழைக்கப்பட்டது யார்? விடை: தாவீது. தாவீதின் குமாரன் என அழைக்கப்பட்டது யார்? விடை: இயேசு கிறிஸ்து. புதிய ஏற்பாட்டில் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள முதல் பெண் யார்? விடை: தாமார். போவாசின் அம்மா பெயர் என்ன? விடை: ராகாப். புதிய ஏற்பாட்டில் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள இரண்டாவது பெண் யார்? விடை: ராகாப். தாவீதின் தாத்தா பெயர் என்ன? விடை: ஓபேத். பாபிலோனிய சிறையிருப்பின் போது பிறந்தவன் யார்? விடை: எகோனியா. பாபிலோனிய சிறையிருப்பிற்கு போகும்போது பிறந்தவன் யார்? விடை: சலாத்தியேல். இயேசுவின் தாத்தா பெயர் என்ன? விடை: யாக்கோபு. ஆபிரகாம் முதல் கிறிஸ்து வரை உள்ள தலைமுறைகள் எத்தனை? விடை: 42. தாவீதின் குமாரன் என அழைக்கப்பட்டது யார்? விடை: யோசேப்பு. இம்மானுவேல் என்பதற்கு அர்த்தம் என்ன? விடை: தேவன் நம்மோடிருக்கிறார். இயேசு பிறந்தபோது இருந்த அரசன் யார்? விடை: ஏரோது. இயேசு பிறந்தபோது சாஸ்திரிகள் எத்திசையிலிருந்து வந்தனர்? விடை: கிழக்கு. இயேசு பிறந்தபோது சாஸ்திரிகள் எங்கே சென்றனர்? விடை: எருசலேம். யூதேயா தேசத்தில் உள்ள சிறிய ஊர் எது? விடை: பெத்லகேம். ஏரோது சாஸ்திரிகளை எந்த ஊருக்கு அனுப்பினான்? விடை: பெத்லகேம். சாஸ்திரிகள் இயேசுவுக்கு கொடுத்த காணிக்கைகள் என்ன? விடை: பொன், தூபவர்க்கம், வெள்ளைப்போளம். யோசேப்பு தன் பிள்ளையாகிய இயேசுவோடு எங்கே ஓடிப்போனான்? விடை: எகிப்து. ஏரோது எத்தனை வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகளை கொலை செய்தான்? விடை: 2. புலம்பலும் அழுகையும் எங்கே கேட்கப்பட்டது? விடை: ராமா. தன் பிள்ளைகளுக்காக அழுது ஆறுதல் அடையாதவள் யார்? விடை: ராகேல். எகிப்திலிருந்து வந்த யோசேப்பு இயேசுவோடு எங்கே சென்றான்? விடை: நாசரேத்து. யோசேப்பு எத்தனை முறை சொப்பனம் கண்டான்? விடை: 4 முறை. ஏரோதின் மகன் பெயர் என்ன? விடை: அர்கெலாயு. வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் என யாரை குறித்து சொல்லப்பட்டது? விடை: யோவான் ஸ்நானன். வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று தீர்க்க தரிசனம் உரைத்தது யார்? விடை: ஏசாயா. யோவானின் உடை எதினால் ஆனது? விடை: ஒட்டகமயிர். யோவானின் உணவு என்ன? விடை: வெட்டுக்கிளி காட்டுத்தேன். இயேசு எவைகளால் ஞானஸ்தானம் கொடுப்பார்? விடை: பரிசுத்த ஆவி, அக்கினி. இயேசுவின் கையில் இருப்பது என்ன? விடை:
விடை களஞ்சியம். அவியாத அக்கினியில் சுட்டரிக்கப்படுவது எது? விடை பதர். இயேசு ஞானஸ்நானம் பெற்ற இடம் எது? விடை யோர்தான். இயேசுவின் ஞானஸ்நானம் எதை நிறைவேற்றுகிறது? விடை நீதி. இயேசுவின் மீது தேவ ஆவி எதைப்போல் இறங்கியது? விடை புறா. இவர் என்னுடைய நேசகுமாரன் என்ற சத்தம் எங்கிருந்து உண்டானது? விடை வானம். இயேசு பிசாசினால் சோதிக்கப்பட வனாந்தரத்திற்கு யாரால் கொண்டு செல்லப்பட்டார்? விடை ஆவியானவர். இயேசு உபவாசமிருந்த நாட்கள் எத்தனை? விடை 40. இயேசு எத்தனை முறை சோதிக்கப்பட்டார்? விடை 3. இயேசுவுக்கு பணிவிடை செய்தவர்கள் யார்? விடை தேவதூதர்கள். செபுலோன் நப்தலி நாடுகளின் கடற்கரைக்கு அருகில் உள்ள பட்டணம் எது? விடை கப்பர்நகும். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என தீர்க்க தரிசனம் உரைத்தது யார்? விடை ஏசாயா. பேதுரு எனப்பட்ட சீமோனின் சகோதரன் பெயர் என்ன? விடை அந்திரேயா. யோவானின் சகோதரன் பெயர் என்ன? விடை யாக்கோபு. கடலில் வலை போட்டு கொண்டிருக்கும் போது அழைக்கப்பட்டவர்கள் யார்? விடை சீமோன் பேதுரு, அந்திரேயா. வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கும் போது அழைக்கப்பட்டவர்கள் யார்? விடை யாக்கோபு, யோவான். யாக்கோபு யோவானின் அப்பா பெயர் என்ன? விடை செபதேயு. இயேசுவின் கீர்த்தி முதலில் எங்கு பிரசித்தமாயிற்று? விடை சீரியா. மலை பிரசங்கம் என அழைக்கப்படும் அதிகாரங்கள் எது? விடை மத்தேயு 5, 6, 7. பரலோக ராஜ்யம் யாருடையது? விடை ஆவியில் எளிமையுள்ளவர்கள். ஆறுதல் அடைபவர்கள் யார்? விடை துயரப்படுபவர்கள். பூமியை சுதந்தரிப்பவர்கள் யார்? விடை சாந்த குணமுள்ளவர்கள். திருப்தி அடைபவர்கள் யார்? விடை நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள். இரக்கம் பெறுபவர்கள் யார்? விடை இரக்கமுள்ளவர்கள். தேவனை தரிசிப்பவர்கள் யார்? விடை இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள். தேவனுடைய புத்திரர்கள் யார்? விடை சமாதானம் பண்ணுகிறவர்கள். பரலோக ராஜ்யம் யாருடையது? விடை நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள். உப்பில் காணப்பட வேண்டியது என்ன? விடை சாரம். அளக்க பயன்படுவது எது? விடை மரக்கால். விளக்கை எங்கே வைக்க வேண்டும்? விடை விளக்கு தண்டில். பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்துவது எது? விடை நற்கிரியைகள். வெளிச்சம் எங்கே பிரகாசிக்க வேண்டும்? விடை மனுஷர் முன்பாக. எதை நிறைவேற்ற இயேசு வந்தார்? விடை நியாயப்பிரமாணம், தீர்க்கதரிசனம்.
ஒளிந்து போவது எது? விடை வானம் மற்றும் பூமி. ஒளிந்து போவாதது எது? விடை நியாயப்பிரமாண எழுத்து, நியாயப்பிரமாண எழுத்தின் உறுப்பு. பரலோக ராஜ்யத்தில் சிறியவன் யார்? விடை நியாயப்பிரமாணத்தை மீறுபவன். பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் யார்? விடை நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளுகிறவன். பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க யாருடைய நீதியை காட்டிலும் அதிக நீதி தேவை? விடை வேதபாரகர், பரிசேயர். நியாய தீர்ப்புக்கு ஏதுவானவன் என நியாயப்பிரமாணம் யாரை கூறுகிறது? விடை கொலை செய்கிறவன். நியாய தீர்ப்புக்கு ஏதுவானவன் என இயேசு யாரை கூறுகிறார்? விடை தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபிப்பவன். ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவானவன் யார்? விடை தன் சகோதரனை வீணன் என்று சொல்பவன். எரிநரகத்துக்கு ஏதுவாய் இருப்பவன் யார்? விடை தன் சகோதரனை மூடன் என்பவன். யாருடன் ஒப்புரவாக வேண்டும்? விடை குறைவுபட்ட சகோதரனுடன். யாருடன் நல்மனம் பொருந்த வேண்டும்? விடை எதிராளியுடன். ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்ப்பது என்ன பாவம் என இயேசு கூறுகிறார்? விடை விபச்சாரம். தள்ளிவிடுகிற மனைவிக்கு கொடுக்க வேண்டியது என்ன? விடை தள்ளுதற் சீட்டு. வேசித்தன முகாந்தரமின்றி மனைவியை தள்ளிவிடுகிறவன் யார்? விடை விபச்சாரக்காரன். தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவன் யார்? விடை விபச்சாரக்காரன். தேவனுடைய சிங்காசனம் எது? விடை வானம். தேவனின் பாதப்படி எது? விடை பூமி. மகாராஜாவின் நகரம் எது? விடை எருசலேம். எதனுடன் எதிர்த்து நிற்க வேண்டாம்? விடை தீமை. வஸ்திரத்தை கேட்பவனுக்கு கூட கொடுக்க வேண்டியது என்ன? விடை அங்கி. யாருக்கு முகம் கோணக்கூடாது? விடை கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு. யாரை சிநேகிக்க வேண்டும்? விடை சத்துருக்களை. யாரை ஆசீர்வதிக்க வேண்டும்? விடை சபிப்பவர்களை. யாருக்கு நன்மை செய்ய வேண்டும்? விடை பகைப்பவர்களுக்கு. நிந்திப்பவர்கள், துன்பப்படுத்துபவர்களுக்கு செய்ய வேண்டியது என்ன? விடை ஜெபம். சூரியன் யாருக்கெல்லாம் உதிக்கப்படுகிறது? விடை தீயோர், நல்லோர். மழை யாருக்கெல்லாம் பெய்கிறது? விடை நீதியுள்ளவர்கள், அநீதியுள்ளவர்கள். சிநேகிப்பவர்களை சிநேகிப்பவர் யார்? விடை ஆயக்காரர். சகோதரர்களை வாழ்த்துவது யார்? விடை ஆயக்காரர். பரலோக பிதா எப்படிப்பட்டவர்? விடை பூரண சற்குணர். ஆலயங்களிலும் வீதிகளிலும்
தர்மம் செய்பவர்கள் யார்? விடை மாயக்காரர். ஜெபம் பண்ணும்போது வீண் வார்த்தைகளை அலப்புகிறவர்கள் யார்? விடை அஞ்ஞானிகள். உபவாசிக்கும் போது செய்யக்கூடாதது எது? விடை முகவாடல் கூடாது. பூமியில் உள்ள பொக்கிஷங்களை கெடுப்பது எது? விடை பூச்சி மற்றும் துரு. பொக்கிஷம் இருக்கிற இடத்தில் இருப்பது எது? விடை இருதயம். சரீரத்தின் விளக்கு எது? விடை கண். ஆகாரத்தை விட விசேஷித்தது எது? விடை ஜீவன். உடையை பார்க்கிலும் விசேஷித்தது எது? விடை சரீரம். காட்டு புஷ்பங்களை எந்த அரசனுக்கு மேலாக குறிப்பிடப்பட்டுள்ளது? விடை சாலமோன். புசிப்பு குடிப்பை தேடுபவர்கள் யார்? விடை அஞ்ஞானிகள். மாயக்காரன் கண்ணிலிருப்பது என்ன? விடை உத்திரம். சகோதரன் கண்ணிலிருப்பது என்ன? விடை துரும்பு. பரிசுத்தமானதை எதற்கு கொடுக்கக்கூடாது? விடை நாய்கள். முத்துக்களை எதற்கு முன் போடக்கூடாது? விடை பன்றிகள். விரிவான வாசல் எங்கே போகும்? விடை கேடு. கேட்டுக்கு போகிற வழி எப்படிப்பட்டது? விடை விசாலம். அதிகமான பேர் செல்லக்கூடிய வாசல் எப்படிப்பட்டது? விடை விரிவானது. ஜீவனுக்கு போகிற வாசல் எப்படிப்பட்டது? விடை இடுக்கம். ஜீவனுக்கு போகிற வழி எப்படிப்பட்டது? விடை நெருக்கம். சிலர் செல்லக்கூடிய வாசல் எப்படிப்பட்டது? விடை இடுக்கம். யாருக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும்? விடை கள்ள தீர்க்கதரிசிகள். கள்ள தீர்க்கதரிசிகள் போர்த்திக் கொள்வது எது? விடை ஆட்டுத்தோல். கள்ள தீர்க்கதரிசிகளின் உள்ளம் எதை போல் இருக்கும்? விடை பட்சிக்கிற ஓநாய்கள். தீர்க்கதரிசிகளை எதினால் அறிய முடியும்? விடை கனிகளினால். நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டப்பட்டு எதிலே போடப்படும்? விடை அக்கினி. பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க என்ன செய்ய வேண்டும்? விடை பிதாவின் சித்தம் செய்ய வேண்டும். பிதாவின் சித்தம் செய்யாமல் தீர்க்கதரிசனம் உரைத்தவர்கள், பிசாசுகளை துரத்தினவர்கள், அற்புதங்களை செய்தவர்கள் எப்படி அழைக்கப்படுவார்கள்? விடை அக்கிரம செய்கைக்காரர். கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாவான்? விடை புத்தியுள்ள மனுஷன். புத்தியுள்ள மனுஷன் எதின் மேல் வீடு கட்டுகிறான்? விடை கன்மலையின் மேல். கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யாதவன் யாருக்கு ஒப்பிடப்படுகிறான்?
விடை புத்தியில்லாத மனுஷன். புத்தியில்லாத மனுஷன் எதின் மேல் வீடு கட்டுகிறான்? விடை மணலின் மேல். சுகமான குஷ்டரோகிகள் ஏன் தங்களை ஆசாரியருக்கு காண்பிக்க வேண்டும்? விடை சாட்சியாக. நூற்றுக்கு அதிபதியின் வேலைக்காரன் என்ன வியாதியால் பாதிக்கப்பட்டிருந்தான்? விடை திமிர்வாதம். புறம்பான இருளில் தள்ளப்படுபவர்கள் யார்? விடை ராஜ்யத்தின் புத்திரர். அழுகையும் பற்கடிப்பும் எங்கே உண்டாயிருக்கும்? விடை புறம்பான இருளிலே. பேதுருவின் மாமி எவ்வியாதியினால் பாதிக்கப்பட்டிருந்தாள்? விடை ஜுரம். பிசாசின் ஆவிகளை இயேசு எப்படி துரத்தினார்? விடை வார்த்தையினால். நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று தீர்க்கதரிசனம் உரைத்த தீர்க்கதரிசி யார்? விடை ஏசாயா. தலை சாய்க்க இடமில்லை யாருக்கு? விடை மனுஷகுமாரனுக்கு. பிசாசு பிடித்த 2 பேர் சுகமான இடம் எது? விடை கெர்கேசேனர். மத்தேயு என்ன பணி செய்து கொண்டிருந்தார்? விடை ஆயத்துறையில். வைத்தியன் யாருக்கு தேவை? விடை பிணியாளி. வைத்தியன் யாருக்கு தேவையில்லை? விடை சுகமுள்ளவர்களுக்கு. இயேசு எதை விரும்புகிறார்? விடை இரக்கம். இயேசு யாரை மனந்திரும்ப அழைத்தார்? விடை பாவிகளை. கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைத்தால் என்ன ஆகும்? விடை வஸ்திரம் கிழிந்து பீறல் அதிகமாகும். புது திராட்சரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைத்தால் என்ன ஆகும்? விடை துருத்தி கிழிந்து கெட்டு போகும், ரசம் சிந்தும். பெரும்பாட்டினால் ஒரு பெண் எத்தனை வருடம் கஷ்டப்பட்டாள்? விடை 12 வருடம். பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என இயேசுவை குற்றம் சாட்டியது யார்? விடை பரிசேயர். மேய்ப்பன் இல்லாத ஆடுகளின் நிலை என்னவாகும்? விடை தொய்ந்து போவார்கள், சிதறப்படுவார்கள். மிகுதியானது எது? விடை அறுப்பு. கொஞ்சமானது எது? விடை வேலையாட்கள். அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்புவது யார்? விடை எஜமான். யாக்கோபு என்ற சீஷனின் அப்பா பெயர் என்ன? விடை அல்பேயு. ததேயுவின் மறுபெயர் என்ன? விடை லெபேயு. யூதாஸ்காரியோத்து யார்? விடை இயேசுவை காட்டிக் கொடுத்தவன். காணாமற் போன ஆடுகள் யார்? விடை இஸ்ரவேல் வீட்டார். வேலையால் எதற்கு பாத்திரனாயிருக்கிறான்? விடை ஆகாரம். நியாய தீர்ப்பு நாளில் எந்த நாட்டிற்கு நேரிடுவது லகுவாயிருக்கும்? விடை சோதோம் கொமோரா.
ஓநாய்களுக்குள்ளே எதை அனுப்புகிறார்கள்? விடை ஆடுகளை. வினா உள்ள பிராணி எது? விடை சர்ப்பம். கபடற்ற பறவை எது? விடை புறா. ஜப ஆலயங்களில் சீஷர்களை என்ன செய்வார்கள்? விடை வாரினால் அடிப்பார்கள். சீஷர்களை எங்கே ஒப்பு கொடுப்பார்கள்? விடை ஆலோசனை சங்கங்களில். எந்த நாமத்தின் நிமித்தம் பகைக்கப்படுவார்கள்? விடை இயேசு. முடிவு பரியந்தம் நிலைப்பவர்களுக்கு என்ன கிடைக்கும்? விடை இரட்சிப்பு. சீஷன் யாருக்கு மேற்பட்டவன் அல்ல? விடை போதகன். வேலைக்காரன் யாருக்கு மேற்பட்டவன் அல்ல? விடை எஜமான். வெளியாக்கப்படாதது எது? விடை மறைபொருள். அறியப்படாதது எது? விடை இரகசியம். எதை கொல்பவர்களுக்கு பயப்பட வேண்டும்? விடை சரீரத்தை. நரகத்திலே அழிக்கப்படுவது எது? விடை ஆத்துமா, சரீரம். 2 அடைக்கலான் குருவியின் விலை என்ன? விடை 1 காசு. எண்ணப்பட்டிருக்கிறது எது? விடை தலைமயிர். எதை பார்க்கிலும் மனிதர்கள் விசேஷித்தவர்கள்? விடை அடைக்கலான் குருவி. இயேசு பூமியின் மேல் எதை அனுப்ப வந்தார்? விடை பட்டயம். ஒரு மனுஷனுக்கு அவனுடைய வீட்டார் யார்? விடை சத்துரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய பைபிள் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.